இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான டிஷ். இந்த டிஷ்ல வந்து நம்ம பன்னல்வா செய்வோம். பன்னல்வா வந்து பண்ணை வச்சு கிடையாது, ரஸ்கை வச்சு எப்படி பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். ரஸ்கை சின்ன சின்ன துண்டா உடைச்சு எடுத்துக்கலாம். இப்போ உடைச்ச ரஸ்கை மிக்சியில போட்டு பவுடர் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச ரஸ்கை எண்ணெய் ஊற்றி வறுத்துக்குருவோம். லைட்டாக ப்ரௌன் வர்ற மாதிரி. பவுடரை அரைச்ச ரஸ்க்கு இப்போ லைட் ப்ரௌனில் வந்துருச்சு. தண்ணி, தண்ணி சூடானதும் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு, நுணுக்கி வச்ச ஏலக்காய் பொடி, இப்போ பவுடர் மாதிரி இருக்கிற எண்ணெயில வறுத்த ரஸ்கை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா இந்த கெட்டியா வர்ற அளவுக்கு நம்ம வந்து அந்த கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பனாதே வந்து அது வந்து லேசா வரும். சுத்தமான நெய், சுத்தமான எண்ணெய், தனியா ஒரு கடாயில சுத்தமான நெய், முந்திரி பருப்பு, வெள்ளை எள்ளு, ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு சூடு பறக்க நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு, வெள்ளை எள்ளு, இப்போ நமக்கு ரஸ்க்ல செஞ்ச பன்னல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எப்படி செஞ்சிருக்கோம்னு. நம்ம கைப்படாம நல்லா சிறந்த முறையில தான் நம்ம இந்த அல்வாவை பண்ணி கொடுக்குறோம். இந்த பிரெட்ல செஞ்ச பன்னல்வாவை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ மீனாட்சி கேட்டரிங், ராமநாதபுரம். இவங்க ஹோம்மேடாவே ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட 3 சாப்பாடுமே அவைலபிளா இருக்கு. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்வீட்டு, என்ன ஐட்டம்னாலும் சிறந்த முறையில் பண்ணி கொடுக்குறாங்க.
இவங்க உடனுக்குடனே பண்ணி கொடுத்து உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ வரைக்குமே நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மட்டுமே பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ராம்நாடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். முன்கூடியே காண்டாக்ட் பண்ணினா நாங்கள் சிறந்த முறையில் நாங்கள் செஞ்சு உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.